கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு ஆற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 25 பேர் ஆழியார் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது ஆழியாற்றில் ஆண்ட்ரூ என்ற மாணவன் மூழ்குவதைக் கண்ட ரேவன் மற்றும் தருண் ஆகியோர் அவரை காப்பாற்ற சென்ற நிலையில் மூவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆழியார் ஆற்று பகுதியில் முறையான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாத உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குடிக்கிற தண்ணி இல்லைங்க சார். நாங்கள் வேற எதுக்கு போராட்டம் பண்ணல, குடிக்கிற தண்ணி கேட்குறேங்க. யாராக இருந்தாலும் குடி தண்ணீர் இல்லைன்னா குடி தண்ணீர் இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க சார் வாழ்வீங்க? அதையா சொல்லுங்கள். 22 நாள் ஆச்சுங்க. நீ ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 22 நாளுங்க மக்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கிறங்க. எங்களுக்கு அங்கே வந்து பஞ்சாயத்தில் ஒரு கேனாவது வைக்கணும், அது இல்லைங்க. கிணறு ரொம்ப தூரம் இருக்குதுங்க. எப்படிங்க சார் இன்னும் வேலைக்கு போகிறது எப்படிங்க, காலேஜ் போகிறது எப்படிங்க சார் மக்கள் வாழ்கிறது? அதுக்காக ஒரு பதில் சொல்லணும் இல்லைங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சந்தைக்கு செல்லும் பிரதான சாலையை சீரமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் இன்னல்களுக்கு ஆளாவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. இதில் அதிமுக சார்பில் உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமாராஜா, மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் துரை தனராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடிய ஆட்சியில் மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையை மட்டுமே வெளிப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அனல் மின் நிலைய நிர்வாகம் கடைபிடிக்கவில்லை என கூறி வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இதில் திரளான ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர்.